எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி போன வீடியோட கண்டினியூ தான் இது. கண்டினியூ வாய்ப்பாளர் இருக்கு. போன வீடியோட கண்டினியூ தான் இது. இப்போ மறுபடியும் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா காட்டுறேன். அடுத்து நான் வாங்கின புக் வந்து நான் என்னோட ட்ரீம் புக். நான் வந்து ஒரு புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து நான் இந்த புக்ல இருந்து தான். ஸோ இது கண்டிப்பா என்னோட புக் ஷெல்ஃப்ல இருக்கணும், அப்பதான் அதுக்கே ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்கள் வென்றார்கள். இது மை டை ஹார்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்ல எனக்கு அவ்வளோ பிடிக்கும். விகடனோட பப்ளிஷர் மெயினா எனக்கு இந்த பேப்பர் குவாலிட்டி பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த புக் வந்து எத்தனை தடவை கொடுத்தாலும் படிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்தார்கள் வென்றார்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். மதன் எழுதினது, விகடன் பப்ளிஷ் தான். எனக்கு சொல்லவே வார்த்தை எனக்கு இந்த புக் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது பார்த்ததையும் வந்து நான் வாங்கிட்டேன். இந்த புக் மை ஃபேவரட். கண்டிப்பா நான் இதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு ஸ்டோரியை போட ட்ரை பண்றேன். அடுத்த புக் நோ ஆயில் நோ பாயில் ரெசிபி. இது வந்து நான் விக்கிக்காக வாங்கினேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாரு. ஸோ ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி ஃபுல்லாக இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ இந்த புக் வந்து நான் வாங்கிட்டேன். பட் நான் குக் பண்ணுவேனான்னு கேட்டா நான் நல்லா தான் குக் பண்ணுவேன். பட் நோ ஆயில் நோ பாயில் குக் பண்ணதில்லை. இனிமேல் ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணிட்டு சொல்ல மாட்டேன், ட்ரை பண்றேன். அடுத்த புக் வந்து இதுவும் ஃபுட் சம்மந்தப்பட்டதான். உணவு யுத்தம். இது நான் ரொம்ப நாளா பிசினஸ்ல போட்டு வச்சிருந்ததான் இங்க கிடைச்சது. 10% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுனா உணவு யுத்தம். இதுல வந்து நிறைய இது போட்டிருந்தாங்க, ஒரு உணவுகளும் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மொத்தம் 40 கட்டுரைகள் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கும். ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். ஸோ வாங்கணும்னு பிஸ்னஸ்ல போட்டு வச்சுருந்தேன், அங்கே கிடைச்சிது, அதனால வாங்கினேன். இது வந்து தேசாந்திரி பதிப்பகத்தோடது தான். இதோட ரேட் வந்து 275. இது எத்தனை பக்கங்கள் இருக்கு, இதுல எத்தனை நாள் நான் படிப்பேன்? 247 பக்கங்கள் இருக்கு. இதை நான் எப்போ படிச்சு முடிப்பேன்னு எனக்கு தெரியல. பட் சீக்கிரமா படிக்க ட்ரை பண்ணேன். சென்னை வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கே டைம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படிக்கிறதுக்கு. அடுத்து வந்து எஸ் ராமகிருஷ்ணனோட தான் உலகை வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் தேசாந்திரி பதிப்பகத்தோடது தான். 200 ரூபாய். இதுல வந்து மொத்தம் 31 கட்டுரைகள் இருக்கு. ஸோ இது என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியாது. ஹெட்டிங்கை பார்த்ததுமே இந்த புக் வாங்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு படிச்சுட்டு நான் சொல்றேன். அடுத்து எஸ் ராமகிருஷ்ணனோட தான் தேசாந்திரி பதிப்பகம். இது வந்து 375 ரூபாய். உபபாண்டவம் சொல்லிட்டு மகாபாரதிய கொஞ்சம் மாத்தி அவரோட ஸ்டைல்ல சில காமெடிகள் கலந்து எழுதியிருப்பாரு. ஸோ இதை படிக்கணும்னு ரொம்ப நாளா பிஸ்னஸ்ல போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதனால வாங்கிட்டேன். இதுலயும் 10% டிஸ்கவுண்ட் போக 338 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து கனவுகள் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை பிரபாகரன் இவங்களோடது. இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த புக்கா இருந்தது. சரி, அதனால பார்த்ததையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது 290 ரூபாய். இந்த புக் படிக்க ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ பேஜஸ் படிச்சிருக்கேன்னா ஒரு 80 பக்கம் படிச்சிருக்கேன். இது என்னன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறுது, அவளோட கனவுகளுக்கு ஹஸ்பண்ட் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கதை போயிட்டு இருக்கு. இதை படிச்சுட்டு சீக்கிரமா நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இதோட விலை 290 ரூபாய். அடுத்த புக் வந்து நான் யதார்த்தமா பார்த்து பதார்த்தமா வாங்கின புக் அப்படின்னா சொல்லிட்டு பிரமிக்க வைக்கும் பெண் உளவாளிகள். எனக்கு வந்து இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டடா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறங்காட்டி இந்த புக் பார்த்ததையுமே வந்து நான் பிக் பண்ணிட்டேன். இது வந்து குன்றில் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதினது. இதோட ரேட் எதுவும் போடல. இது வந்து சங்கர் பதிப்பகம்ல இருந்து வெளியிட்டது. இதோட ரேட் வந்து 260 ரூபாய். டிஸ்கவுண்ட் போக 160 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வாங்கினேன். இது நிறைய உளவாளிகள் பத்தி எழுதியிருக்காங்க. ரீசெண்டா ஏதோ ஒரு படம் கூட வந்துச்சு. ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி பாகிஸ்தான் போயிட்டு அங்கிருந்து உழவு பண்ண மாதிரி ஒரு படத்து பேர் எனக்கு சரியா தெரியல. பட் இந்த புக் பார்த்ததே எனக்கு டக்குன்னு அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த புக் கண்டிப்பா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் இந்த புக் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் போக ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஆஃபர்ல வந்து ஒரு 2 புக் வந்து நான் வாங்கினேன். அது
அது என்னன்னா காட்டுறேன். எனக்கு ஆக்சுவலி ரேட் கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டேன். நான் வாங்கி இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு மை ட்ரீம் புக்ல ஒன்னால தடான் சிவகாமியின் சபதம் வெறும் 80 ரூபாய் தான். பட் இது வந்து பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எழுத்தும் ரொம்ப சின்னதாக இருந்தது. பட் 4 பார்ட் இருக்கு, 2 பார்ட்டாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் குட்டி புக் அப்படிங்கிறங்காட்டி 4 பார்ட்டாக வெறும் 80 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிஷ்ல இருந்து வாங்கினேன். என்ன பப்ளிஷ் என்ன எதுக்கு கூட நான் மறந்துட்டேன். பட் இது வெறும் 80 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். பில்லும் மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கான பில்லும் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்துதான் வெறித்தனம். பொன்னியின் செல்வன் வெறும் 100 ரூபாய். 6 பார்ட்டு சேர்த்து வெறும் 100 ரூபாய். நீங்க வந்து நினைக்கலாம் வந்து ரேட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறங்காட்டி உள்ள நிறையா இதெல்லாம் இருக்காது, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதுல எல்லாமே ஒரு வரி மிஸ் ஆகாம இருக்கு. வேற யாராவது ஈரோடு, கோயம்புத்தூர், இப்போ திருப்பூர்ல கூட புக் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு, அங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் அங்க நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. பார்த்து கண்டுபிடிச்சு கண்டிப்பா வேணுங்கிறவங்க இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. நான் படிச்சுட்டேன். பட் இதெல்லாம் நம்ம புக்ஸ்ல இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட புக் தான் வந்து பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம், மந்தாக்கள் வென்றார்கள். இதெல்லாமே வந்து நான் டைஹார்ட் ஃபேன். அதனால அதெல்லாம் என் புக் ஷெல்ஃப்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஸோ மொத்தமாக நான் எத்தனை புக் வாங்கினேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தமாக நான் வந்து 12 புக்ஸ் வாங்கினேன். இது எல்லாத்தையும் நான் எப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆகும் 12 புக்ஸ் படிக்கிறதுக்கு. ஒரு மாதமும் ஒரு புக் தான் படிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து படிக்க டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கேன். பட் எப்படி ஓடுறேன் எங்கே ஓடுறேன்னா தெரியல, ஓடிட்டே இருக்கேன். பட் சீக்கிரமா இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிச்சு சீக்கிரமா நான் ரிவ்யூ போடுறேன். யாருக்காவது புக் ஃபெஸ்டிவல் போகணுன்னா திருப்பூர்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நியர்பை எங்கேயோ வந்து புக் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. போகிறவங்க போய் பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.